ஓம் சர்க்குருவே சரணம். குருவே நமக. நமது ஆன்மீக தேடலில் பெண்கள் அமாவாசை விரதம் மேற்கொள்ளலாமா கூடாதா? பொதுவாக அமாவாசை விரதமானது நம் பித்ருக்களுக்காக நாம் மேற்கொள்ளும் விரதமாகும். நம் வீட்டில் இறந்தவர்களை நினைவாக அவர்களுக்காக அவர்கள் அன்று நம் வீட்டிற்கு வருவார்கள் என்ற எதிர்பார்ப்புடன் மேற்கொள்ளப்படும் விரதம்தான் அமாவாசை விரதம். அதன் அடிப்படையில் தந்தையை இழந்தவர்களோ தாயை இழந்தவர்களோ அமாவாசை விரதத்தை மேற்கொள்ளலாம். இது ஆண்களுக்கு பொருந்தும். ஆனால் பெண்கள் அமாவாசை விரதத்தை மேற்கொள்ளுவதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவியலும் ஆன்மீகமும் வலியுறுத்துகிறது. அறிவியல் சார்ந்த உண்மை என்னவென்றால், அமாவாசை தினத்தன்று ஏற்படும் காலநிலை மாற்றங்கள் கர்ப்பிணியாக இருக்கும் பெண்களுக்கு நிறைய மாறுதல்களை ஏற்படுத்தும் என்பதற்காக அன்று விரதம் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவியல் வலியுறுத்துகிறது. அதேதான் ஆன்மீகமும் வலியுறுத்துகிறது. ஆனால் கணவனை இழந்த பெண்கள் தன் கணவன் உயிருடன் இல்லை என்றால் கணவனுக்காக வேண்டி விரதம் இருப்பது என்பது செய்யலாம். கணவனை இழந்த பெண்கள் அமாவாசை விரதத்தை மேற்கொள்வதற்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் கணவன் உயிருடன் இருக்கும் பொழுது அமாவாசை விரதத்தை பெண்கள் மேற்கொள்ளும் சூழலில் அது கணவனுக்கு உகந்ததானதாக இருக்காது என்பதற்காக பெண்களை பொதுவாக அமாவாசை விரதத்தை மேற்கொள்ள வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. ஆன்மீக தேடலில் வைஷ்ணவியின் தேடல் தொடரும்.